ஹாய் ஹலோ வாங்க ரெசிபி கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராம ஸ்டைல் மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ஸ் சொல்ல போயிடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடியாக தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயத்தை உரித்து தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை 2, ஏலக்காய் 2, கொஞ்சம் தேங்காய், பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், மல்லி, மிளகு, பட்டை, கிராம்பு ஒரு 5 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை அடுப்பில் வச்சு பற்ற வச்சுங்க. அது சூடானதும் அதில் மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, மல்லி, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே ஃபுல்லாக நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது தேங்காய், பட்டை, பெருஞ்சீரகம் பிளெண்டரில் போட்டு அதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுங்க. அதுக்கப்புறம் வாணலில் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் அதில் பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை நல்லா வதங்கி வரட்டும். அதை நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அது இந்த கேப்பில் நம்ம போய்ட்டு இந்த பட்டையெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பவுடராக அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அப்போது சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. இது 1/2 கிலோ மட்டன், அதுக்கேற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா பச்சை வாசனை போன உடனே அரிஞ்சு வச்சு இந்த தக்காளி பழம், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்குங்க. இது மட்டன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். தக்காளி பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் அவிச்சு வச்சுருந்த மட்டனை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போல்லாம் எங்கெங்கே மட்டன் வேகுது? ஒரு 6-7 விசில் வச்சா கூட மட்டன் வேகவே மாட்டேங்குது. இது வேக வச்சு போகிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். டைரெக்டாக அப்படியே நம்ம தாளித்து விட்டோன்னு பார்த்திங்கன்னா வேக மாட்டேங்குது. அதனால தான் குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சதுக்கப்புறம் வேக வச்சு நம்ம எடுத்து போட்டோம்னா சீக்கிரம் சேவ் ஆகுது டைமும் நமக்கு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரைச்சோம் இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட வேணால் அதுக்கப்புறம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் உப்பு, காரம் எல்லாமே பார்த்துக்குங்க. பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. அதை நல்லா கொதித்து வரட்டும். இப்போ அரைச்சி வச்சு இந்த தேங்காவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கிளறி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். வந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.